பறந்ததுவே வாழ்வு மலர்ந்ததுவே என் தாழ்வு பறந்ததுவே வாழ்வு மலர்ந்ததுவே ஜீவோத்தாரனை உத்தமனை சாது சத்குருவை சேர்ந்தவுடனே என் வாழ்வு மலர்ந்ததுவே ஜீவோத்தாரனை உத்தமனை சாது சத்குருவை சேர்ந்தவுடனே என் வாழ்வு மலர்ந்ததுவே என் தாழ்வு பறந்ததுவே வாழ்வு மலர்ந்ததுவே பொருள் தேடுவதே பெரிது பெரிது என்றலைந்து நான் தனியே பொருள் தேடுவதே பெரிது பெரிது என்றலைந்து நான் தனியே யாரும் இல்லாத அகதியை போலே யாரும் இல்லாத அகதியை போலே பாரிலே நானே பரதவித்தாலும் ஞான ஜோதி கண்டேன் பாரிலே நானே பரதவித்தாலும் ஞான ஜோதி கண்டேன் வாழ்வு மலர்ந்ததுவே என் தாழ்வு பறந்ததுவே வாழ்வு மலர்ந்ததுவே. மகிழ்ச்சியாக உள்ளாயா? உனக்கு ஆனந்தமா? பேரானந்தமா? இன்று உங்களுடன் நேர செலவழிக்கத்தான் வந்தேன். நன்றி நன்றி. நீங்களும் இவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்க பிடித்துக் கொள்ளாதீர்கள். என்ன கட்டுப்பாடு? காட்டிற்கு உண்டோ? சூரிய கதிர்க்கு உண்டோ? முடியாது தானே. பக்தி, தெளிவு, மௌனம், ஒரு நிலை, நல்ல எண்ணங்கள், நல்ல தர்மங்கள், எளிமையான வாழ்க்கை, அதுவே உண்மை. இயற்கையோடு கலந்து கொள்ளும் இறைவனை காணலாம். அந்த ஆகாயத்தில் காணலாம், அந்த காற்றில் காணலாம், சுவாசிக்கும் பொழுது ரம்யமான சூழ்நிலையில் காணலாம். இதுவே இறைவை. எல்லாம் நம்மிடம் உள்ளது. எங்கே தேடி செல்கிறீர்கள்? எங்கே தேடி செல்கிறீர்கள்? இருளடைந்த மனதை வெளிச்சத்திற்கு கொண்டு வாருங்கள். பிரகாசம் வேண்டும். அன்பு என்பது ஒரு பொருளை இரவலுக்கு அர்ப்பணிப்பதல்ல, ஆன்மாவை அர்ப்பணிக்க வேண்டும். நேரத்தை கொடுக்க வேண்டும். நீயும் ஆனந்தம் பெற வேண்டும், நானும் ஆனந்தம் பெற வேண்டும். ஒவ்வொன்றையும் ரசிக்க வேண்டும், ரசிக்க தெரிய வேண்டும். எவ்வளவு அழகான சத்தம்! ரசிகங்கள் உங்களை சுற்றி பல உள்ளது. எவ்வளவு அழகான சத்தம்! என்று எனக்கு அனைத்துமே ரம்யமாக உள்ளது. இந்த சூழல் நாம் மட்டும் எந்த தொந்தரவும் இல்லை. மன வாழ்க்கை என்றால் என்ன? இரு ஆன்மா ஒன்றாகிறது. உனக்கு வேற இதில் அனுபவம் இருக்கும், அதற்கு வேறு. இருவரும் கலந்து உரையாடுவீர்கள். அதில் அழகான குடும்பம் வரும். இரு குடும்பம் சங்கமமாகும். உங்களின் பக்தி அங்கும் போகும். அவர்களும் கற்பிப்பார்கள். குழந்தைகள் வரும்.
அறுவர்களும் பின்பற்றும். இதுதான் அனைத்திலும் இன்பம் துன்பம் உண்டு, அஞ்சாதே. மன வாழ்க்கை என்பது அழகான வாழ்க்கை. இன்பம் துன்பம் புரிந்துணர்கள் இருவரும் ஒன்றிணைந்து இறைவனை வணங்குவது. ஒரு சமுதாயத்தை சீர்படுத்துகிறீர்கள். அந்த குழந்தைகள் பெரிதாகி அது ஒன்று போதித்து பரம்பரை தலைமுறையாகுவது அழகான வாழ்க்கை. அது பிறரின் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒன்றாகாது. இறைவா எம்பிராணி அகத்தீசா, வினை அறுக்க உன்னையே சரணடைந்தோம். போற்றினால் உனது வினை அகலுமப்பா, போற்றினால் பூரணமும் கூட பேசும் என்று சொன்னவனும் நீதானே. ஆகவே உன்னையே சரணடைந்தோம். நாம் விடுகின்ற மூச்சும் நீயே, எமது உடலும் நீயே, உயிரும் நீயே, கூட்டுவிப்பவனும் நீயே, உழைவிப்பவனும் நீயே, ஆட்டுவிப்பவனும் நீயே. பெருமானே, இனி பிறப்பு வேண்டாம் எங்களுக்கு. பெருமானே, இனி பிறப்பு வேண்டாம் எங்களுக்கு. ஒருவேளை பிறப்பு இருக்குமானால் அப்பிறப்பில் உனக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. ஓம் அகத்தீசாய நமः. ஓம் அகத்தீசாய நமः. ஓம் அகத்தீசாய நமः. ஓம் அகத்தீசாய நமः. ஒளியாளி மணிக்கலகு உயர் கலையால் சிலை கலகு நலியாத வாழ்க்கைக்கு நன்மக்கள் பேரழகு. பொலிவான தைரமுதை பொன்னுடலில் ஊற்றுகின்றோம். வளமெல்லாம் தந்திடுக அகத்தீசா, வான் சிறக்க குளித்திடுக. ஓம் அகத்தீசாய நமः. 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 என்னை காட்டினால் கணவனை விட்டு மனைவியை விட்டு விலகி விடுவார்கள் என்று நினைக்கிறார். இது என்ன நியாயம்? நான் மனைவியோட தானே உள்ளேன். இது என்னடா வீண்பலி என் மேல். நான் இது கொடூரமானவனா? இவளை பிரித்தேனா? வீண்பலி போடாதீர்கள் என் மேலே. நான் கொடூரன் அல்ல. அதிலும் ஞானம் பிறக்கும். மன வாழ்க்கையிலே பல ஞானம் உண்டு. அந்த அனுபவம் வரும்பொழுது உணர்வீர்கள். என்ன நடந்தாலும் இருவரும் ஒன்றாக சமாளிப்பது, ஒன்றாக இறைவனை நாடுவது, அது ஒரு பயணம், அழகிய பயணம். ஒன்றாக முதுமை, அந்த அன்பு, முதுமையில் கிடைக்கும் அன்பு, அந்த பரிமாணம், அது வேறு. உனக்கு நான், எனக்கு நீ, நாம் இருவருக்கும் அகத்தேன். ஆம், உனக்கு நான், எனக்கு நீ, நாம் இருவருக்கும் அகத்தேன். அடுத்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் அல்லவா? அழகிய வாழ்க்கை வீண் செய்கிறார்கள். நான் அழகான உலகத்தை கொடுத்தேன்.
அழகிய உலகம். வாழ்க்கை தத்துவத்தை கற்றுக் கொடுத்தேன். எவ்வளவு அழகான வாழ்க்கை இது. உங்களது வாழ்க்கை பயணமே உதாரணம். இருவரின் வாழ்க்கை பயணம் எவ்வளவு அன்பான வாழ்க்கை பயணம். எவ்வளவு அனுசரித்தாள், எவ்வளவு விட்டுக் கொடுத்தாள், எவ்வளவு எவ்வளவு உங்களுக்கு போராட்டம். விட்டுக் கொடுக்காத தன்மை ஒருவருக்கொருவர் இன்றும் அன்புள்ளது. இதுதான் அழகான உதாரணம். புதுமை பெற்ற இல்வாழ்க்கை. 60வது திருமணம் செய்யலாமா? 60 எட்டிருச்சு சாமி. 70 செய்யலாமா? இது வேண்டாம் சாமி, வீண் செலவு. 4 பேருக்கு தர்மம் செய்வோம். செய்யுங்கள். ஆம், செய்தாக வேண்டும். இந்த வருடம் செய்யுங்கள். முன் உதாரணமாக கோரி செய்யுங்கள். 60வது திருமணம் எதற்கு என்றால் அந்யோன்யமாக உள்ளார்கள். இதை பார்த்து நீங்களும் வாருங்கள். வீண் செலவார்கள். அதற்குத்தான் இதை செய்ய சொல்கிறார்கள். அதை பார்த்து மற்றவர்கள் உணர்வார்கள். அந்யோன்யத்தை கண்டு அவர்கள் நாமும் இப்படி இருக்க வேண்டும். அதற்குத்தான் அதை செய்கிறார்கள். உங்களை கண்டு அவர்களுக்கும் ஒரு லட்சியம் வரும். நாமும் முதுமையானால் இவர்கள் போல் இருக்க வேண்டும். மக்கள் அப்படி சொல்ல வாழ வேண்டும். மணக்கோலத்தில் புடவை அணிந்து வேட்டி அணிந்து தானம் செய்யும். நீங்கள் அனைவரும் ஒன்றாக அன்று நேரம் வந்து ஒதுக்கி கொண்டாட வேண்டும். குடும்பத்துடன் நீங்கள் மட்டுமே இன்பமாக செய்யுங்கள். இந்த வருடம் செய்தாகத்தான் வேண்டும். நீ வேட்டி அணிய வேண்டும், நீ புடவை அணிய வேண்டும். மக்களுக்கு உதாரணமாக இருங்கள். மகளுங்களுக்கு புரிந்ததா? சரிதானே? நீ அவளாக உள்ளாயா? நீ மணப்பெண் போல் செய்ய வேண்டும். இவரை புது மாப்பிள்ளை, புது மணப்பெண், புது மாப்பிள்ளை. நீங்கள் எல்லாம் தோழர்கள் என்று இதை செய்துதான் ஆக வேண்டும். இக்கட்டளை நீ பொறுத்து அவரை அழகாக ஒப்பனை செய்து புரிந்ததா? இது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். இவ்வளவு அழகான வாழ்க்கை தெரியுமா? இதெல்லாம் யாருக்கு கிட்டும்? உங்களுக்கு கிட்டும். எவ்வளவு பெரிய பயணம். நீண்ட பயணம், நீண்ட பயணம்ப்பா. ஆரோக்கியமான பயணம், ஆரோக்கியமான பயணம். சலசலப்புகள் வந்தாலும் சூரியனை கண்ட படைப்போடு மறைந்து விட்டது. நோய் கண்டிருந்தா இந்த மாதிரி பயணிக்க முடியுமா? உனக்கு ஏதடா நோய்? நன்றி அப்பா. புதுமாப்பிள்ளை. ஆமாதான் கருக்கருவென வருகிறது. இதை கண்டாலும் நம்புகிறார்களா? இன்னும் வேறு என்ன தானால் செய்ய வேண்டும்? எவ்வளவு பயணம். நால்வர் இருந்தால் என்ன, ஒருவர் இருந்தால் என்ன? உண்மையான நேசம் இருக்கும் அகத்தியில் இருந்தால் மண்ணில் இம்மார்க்கம் வளர வேண்டும். பாட வந்தேனே கண்ணுறங்காயோ அகதீசனே, நாடி வந்தேனே நின் கருணை வேண்டிட எந்த நீசனே. ஆரீரோ ஆராரோ ஆரீராரோ, தாளேனோ தாராலோ தாளேனானோ, அம்மாவின் கதை கேளு ஆரீராரோ, கண்மூடி நீ தூங்கு தாளேனாரோ. பாட வந்தேனே கண்ணுறங்காயோ அகத்தீசனே, நாடி வந்தேனே நின் கருணை வேண்டிட எந்த நீசனே. தனிமையில் நீ ஓய்ந்திட தாயாய் நான்
தனிமையில் நீ ஓய்ந்திட தாயாய் நான் வந்திட மகனே வா மகனே வா என் மடியில் சாய்ந்திடு கண்ணீரை நான் துடிப்பேன் வந்திடு புகன் வந்து கூறிட தாய் பற்றை உணர்த்திட இறை பெற்ற குழந்தையாய் நீயே ஆனாய் வடு திசை உயர்ந்திட தெற்கே நீ சென்றிட சதுயுக கண்டிட மாமுனியே நீ தூங்கு பாட வந்தேனே கண்ணுறங்காயோ அகத்தீசனே நாடி வந்தேனே நின் கருணை வேண்டிட எந்த நீசனே தர்மத்தின் வழி சொல்ல கர்மத்தை போக்கிட தர்மத்தின் வழி சொல்ல கர்மத்தை போக்கிட தவசீலா கானத்தில் மயங்கிடு அழகானி கண்மூடி தூங்கிடு உளி கண்டு கொண்டிட மனதில் நீ நின்றிட நினைவினில் தோன்றிட நீயே வந்தாய் குறை ஒன்றை கூறிட வரம் ஒன்று தந்திட மனம் எங்கும் நிறைந்திட நானே உன் கதியாக வணங்கி நின்றேனே பாட வந்தேனே கண்ணுறங்காயோ அகத்தீசனே நாடி வந்தேனே நின் கருணை வேண்டிட எந்த நீசனே ஆரீரோ ஆராரோ ஆரீராரோ தாரீரோ தாராரோ தாலேலாலோ அம்மாவின் கதை கேளு ஆரீராரோ கண்மூடி நீ தூங்கு தாலேலாலோ பாட வந்தேனே கண்ணுறங்காயோ அகத்தீசனே நாடி வந்தேனே நின் கருணை வேண்டிட எந்த நீசனே